எல்லாருக்கும் வணக்கம். ஆ, ரொம்ப பேப்பர்னாலே கொஞ்சம் பயம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்கும்போது. நீங்கள்லாம் ரொம்ப சிரிச்சிட்டே இருக்கும்போது ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் வந்தவங்க எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. நீங்களாம் இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துடைய சார்பாக ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடைய சார்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாருக்கும். அண்ட் இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு பேரரசர்கிட்ட வந்து ஆரம்பிக்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர். சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப நிறைய படங்களை கொடுத்து இன்றைக்கி மிக சிறந்த ஒரு இயக்குனராக அந்த பொசிஷனில் அந்த ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு அவர் எல்லா படத்துக்குமே அவர் சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே சார் வந்துட்டு எல்லா ஸ்டேஜ்லையும் என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பார். ஆனால் எனக்கு எப்போவுமே வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பேரில் நான் மறந்துகிட்டே இருப்பேன். இந்த வாட்டி நான் மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சார்கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். என்றைக்குமே வந்துட்டு எந்த ஒரு நடிகராக இருந்தாலும், எந்த ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும், எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அவங்கள உட்கார வச்சு அவங்க மதிக்கிறதுல உனக்கு ரொம்ப ரொம்ப ஜென்யூன் ஹியூமன் அவர். சார், எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடையாது உங்களை பற்றி பேசுகிறதுக்கு. தேங்க்யூ சார். அண்ட் தமிழ் செல்வன் சார், அவர் தமிழ் எவ்வளோ அழகாக இருக்கோ, அந்த 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 மொழி எவ்வளோ அழகோ அதே மாதிரி அவருமே ரொம்ப ரொம்ப அழகு. ஏன்னா அவருடைய ரெஸ்பான்ஸ் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எப்போவுமே எல்லா இடத்துலையும் அது இருக்கும். பசிக்கிறவங்க எல்லாருக்குமே அவர் சோறு போட்டிருக்காரு. சோறு போடுறவங்க எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டான ஆளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்துருக்கேன். அவரும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கார். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்ததில். எஸ். அண்டு நான் ஹீரோ கிட்ட வரேன். அண்டு உன்னி பிரதர், நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் மெயினாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னா அந்த போலீஸ் அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது போடும்போது பக்காவாக ஆப்டாக இருந்தீங்க. மோர் தென் நீங்கள் ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணதை விட நீங்கள் அந்த கேரக்டரோட ரொமான்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அண்டு கண்டிப்பாக உங்கள் கனவு ஜெயிக்கணும். சினிமா ரொம்ப ரொம்ப ஸ்வீட். இங்கே அதில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே இருப்பாங்க. நானும் ஒரு 30 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வரணும், நல்லா வரணும். ஆல் த வெரி பெஸ்ட். எஸ். அண்ட் டைரக்டரை பற்றி சொல்லணும் சார். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சார். கண்டிப்பாக வந்துட்டு இந்த படத்துலேயும் உங்களுக்கு நீங்கள் நினச்சது நீங்கள் எல்லாமே எடுத்துட்டிங்களா, உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் கண்டிப்பாக அந்த பதிலுக்கு நோன்ற ஒரு பதில் கண்டிப்பாக இருக்கும் அந்த கேள்விக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இந்த படம் எப்படி வந்து தேட்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 ரெவென்யூ பார்த்து இன்னொரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் நினச்ச நிறைய நல்ல படங்கள் எடுக்கணும் சார். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அவங்க ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட ஐட்டம் நம்பர் சாங்கில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சாங் ஆக்சுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ஃபைட்ஸ் அண்ணா ஹை அண்ணா, உங்களுடைய வலி வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அண்டு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்கண்ணா. சினிமாவை ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சினிமா கண்டிப்பாக உங்களை மாதிரி ஆளுங்களை கைவிடவே விடாது. விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர் கிட்ட வரேன். நான் இப்போ தான் கொஞ்சம் நேரம் முடி கீழே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தையை, தம்பி நம்ம சீக்கிரம் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னாரு. ரொம்ப ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் ஆஃபர். அண்ட் சார், இன்றைக்கி சினிமா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார். இது ஒரு நல்ல ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். சார், இன்றைக்கி உட்காந்துருக்கிற சிஎம் வந்துட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்க வச்ச ஒரு சிஎம். கண்டிப்பாக வந்து உங்களையும் கண்டிப்பாக உங்களுக்குமே உங்களுக்கான ஒரு தேட்டராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அந்த சிஎம் கண்டிப்பாக பண்ணுவார். அண்ட் இந்த திரைத்துறைக்கு வந்துட்டு ராஜ்மோகன் அண்ணா வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய இடத்துல பார்க்குறேன் அவருக்கு என்ன பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய சினிமா மக்கள்கிட்ட வந்துட்டு அவர் ஒரு நல்ல கனெக்ஷனில் இருந்திருக்காரு. அவர் பாலிட்டிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவர் நிறைய நல்ல நல்ல ஆட்கள், நல்ல நல்ல கஷ்டப்படுற ஆர்டிஸ்ட் கிட்டலாம் அவர் நிறைய பேசியிருக்காரு. ஸோ அவர் இந்த பொசிஷனில் உட்காந்தது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவருக்கு நான் விஷ் பண்ணிட்டேன். எங்கள் சிஎம்க்கு நான் விஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் சிஎம் வந்துட்டு அவர் நினச்சது அவர் செஞ்சிட்டாரு. எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இது வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷன்ஸுமே நான் உட்காந்து அவ்வளோலாம் வந்து நோண்டிலாம் பார்த்ததே கிடையாது. திஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு என்ன நடக்குது என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நானுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவருடைய வெற்றி வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட வெற்றி, அவங்களுடைய எண்ணத்துக்கான ஒரு வெற்றி.
ஸோ விஷிங் him ஆல் த வெரி பெஸ்ட். இந்த ஸ்டேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த நடித்த அந்த வில்லனாக இருக்கட்டும் அண்ட் அந்த அப்பாவை நடித்தவராக இருக்கட்டும் அண்ட் சார் நீங்களாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நல்லா பேசுனீங்க சார். சினிமாவில் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் இந்த இடத்துல பேசணும் அதுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் ஒன்று வேணும். அது உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார் உங்கள் எல்லாருக்கும். அண்ட் கூல்னா ரொம்ப க்யூட்டாக செம்மையாக இருக்கீங்க. அண்ட் எனக்கு 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 இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எனக்கு ஏன் இவரை ரொம்ப பிடிக்கும்னா, எதுவாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக பேசுவார், யாருக்கும் பயப்பட மாட்டார், சினிமாவை ரொம்ப வருஷமாக நேசிச்சுட்டு இருக்காரு. பெரிய படமோ சின்ன படமோ அது எந்த படம் அது ஜெயிக்குதோ தோக்குதோ அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த படங்களுக்கு ஒரு ப்ரமோஷனாக அவங்க கூப்பிடலன்னா கூட சில படங்களுக்கு அவர் ப்ரமோட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சினிமா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், பெரிய படங்கள் பண்ணணும், சீக்கிரமாக ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும். அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப ஹாப்பி உங்கெல்லாம் பார்த்ததில். அண்ட் இந்த பிஆர்ஓ இங்கே வாங்கலாம் ஒரு நிமிஷம். இவரை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இவர் கூப்பிட்டு தான் இந்த ஒரு ஸ்டேஜுக்கும் இந்த ஒரு படத்துக்காகவும் நான் வந்தேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். நிறைய ப்ரொடியூசர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு 24/7 கஷ்டப்படுற ஒரு மனுஷன். ஸோ யா, அண்ட் ரொம்ப ஹாப்பி உங்கள் எல்லாரையும் பார்த்ததில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தபடியாக படத்தின் கதாநாயகி ரித்திகா ஸ்ரீயா அவர்களை பேச அழைக்கிறோம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அவ்வளோ தெரியாது, கொஞ்சம் ஃபம்பிள் ஆனால் மன்னிச்சுக்கோங்க. டு ஆல் தி ரெஸ்பெக்டட் கெஸ்ட் ஆன் த டயஸ், டு ஆல் தி ப்ரெஸ், டு ஆல் தி மீடியா, எல்லோரும் உங்கள் டைம் கொடுத்துங்க வந்திருக்கீங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ப்ரெசன்ட் வித் ஆல் ஆஃப் அஸ் ஆன் தி செரமனி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார் வெங்கடேஷன் சார். நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நான் இந்த டயஸில் நின்று பேசியிருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மணிகண்டன் சார், உன்னி சார் சொன்ன மாதிரி தான், ஒரு திட்டுறதோ மூஞ்சி சுளிக்கிறதோ தேர் வாஸ் நத்திங். தப்பு பண்ணாலும் பரவாயில்ல பண்ணு, இன்னும் லைக் டூ பெட்டர்னு சொல்லி ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஸ்டண்ட் பண்ணும்போதெல்லாம். இது செகண்ட் மூவி தான், ஸோ ஸ்டண்ட் என்னான்னு கூட தெரியாது எனக்கு, லைக் எப்படி இருக்கோ வாட் இஸ் இட்னு. ஜஸ்ட் போய் கிரவுண்டில் நின்று அசால்ட் மதுரை சார் வந்தார். ரித்விகா நல்லா முடியும், ரித்து முடியும்னு சொல்லி அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுத்து பாசிட்டிவிட்டியை கொடுத்து அவ்வளோ அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் என்னை ஃபில் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் மணி சார் அதை தான் சொன்னார், நல்லா வந்திருக்கு ஃபைட்டுன்னு. ஸோ படம் வரும்போது போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டு ஆல் மை கோ ஆர்டிஸ்ட், உன்னி சார்லேருந்து வைஷு, அப்புறம் விகடன் சார், ஹர்ஷா, இவங்கெல்லாம் இங்கே இல்லை, பட் எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ரியலி நைஸ் டு மீ ஆன் த செட்ஸ். அண்ட் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப அழகாக இந்த மூவி எடுத்துகிட்டு போயிருக்கோம். அண்ட் கேமராமேன் சந்திரசாமி சார், அவ்வளோ அழகாக என்னை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை காமிச்சிருக்கீங்க. பிகாஸ் ஒரு ஆங்கிள் எது நல்லா இருக்கணும்னு நான் அப்பப்போ போய் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு வில் பி லைக், ஓ ரித்து இல்லை நல்லா தான் இருக்குது, இது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஐ திங்க் ஐ பெஸ்டட் ஹிம் அ லாட். பட் ரொம்ப அழகாக என்னை காமிச்சிருக்காங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தை பார்க்கணுன்னு வெயிட்டிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சந்திரசாமி சார் ஃபார் பேரிங் மீ அண்ட் கிவிங் திஸ் ஃபிலிம் அ குட் கேமரா ஒர்க். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் சேஷானா, அருமுக அண்ணா, அப்புறம் பிரியா அக்கா, அம்லு அக்கா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை செட்ஸில் ஃபுட்டுக்காகட்டும் ஒரு என்ன பிரச்சனை இருந்தாலும் உடம்பு முடியலனும் ரொம்ப அழகாக என்ன சேஃபாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு மை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, மிஸ்டர் வசந்த் அண்ட் மன்சூரானா ஃபார் பீயிங் ஹியர், தேங்க்யூ. அண்ட் மம் அண்ட் டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ, சப்போர்ட்டிங் மீ. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இங்கே இல்லை, பட் ஐம் ஷோர் they'll be watching this. So thank you so much, and thanks to God for giving me this opportunity and standing on this dais and speaking to all of y'all. Press and media, please need all your support. நீங்கள் இல்லாமல் ஐ டோன்ட் திங்க் we are going to go anywhere. ஸோ படம் வரும்போது போய் பாருங்கள். இட்ஸ் எ க்ரைம் த்ரில்லர் மூவி, எல்லாருக்குமே பிடிச்சது தான் சஸ்பென்ஸ்னா. ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்குமே நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் விசாரணை கைதி அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இப்போ நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது, சாங்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லோரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. மகேந்திரன், எல்லாரையும் விட மகேந்திரன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பான். அந்த குத்து சாங்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஸோ இன்னமும் வந்து அவர் நாட்டாமலேருந்து இன்னும் அந்த டீச்சரை தூக்கின்னு போனது யாருன்னு இன்னும் ஒரு மறக்காமல் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்றும் இளமோடு இருக்கும் மாஸ்டர் மகேந்திரனுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ உன்னிகிருஷ்ணன் அவர்கள், அவர் வந்து டூயட் பண்ணது, ஆக்ஷன் பண்ணது, எனக்கு அதெல்லாம் விட
அவரோட தாடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் தாடி நமக்கு இது வரைக்கும் வரும், இல்லை சில பேருக்கு ஆட்டு தாடி மாதிரி வரும். இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதில் ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரிஞ்சது, சாங்லாம் இப்படி கிராஸாக இருந்துச்சு. அப்போ வந்து அசோகன் சார் வச்சுருப்பார். அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஸ்டைலாக அந்த கிருதாவோடு சேர்ந்து அந்த தாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஒரு ஹீரோட்டையும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ ரஜினி சார்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும், ஆக்ஷன் கிங்கிட்ட ஒரு ஆக்ஷன் ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு அந்த தாடி வந்து நல்ல ஸ்டைலாக இருக்குது. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். உங்களை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு மனிதராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? அப்புறம் டைரக்டர் மணிகண்டன் சார், ரொம்ப அவர் ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த படம் நீங்கள் ஜெயிப்பீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போது நான் பேச மாட்டேன், என் படம் பேசும் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஹீரோயின் ரித்திகா ஸ்ரீ, நான் போகும்போது கூட சொன்னேன் என் பேர் கூல் சுரேஷ்னு. அவங்க அதை பற்றிலாம் அதுங்க ரொம்ப நேராக வந்து பிபிசியில் நியூஸ் வைக்கிற மாதிரி கட 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 கடன்னு இங்கிலீஷில் பேசிட்டு போயிட்டீங்க. அப்படியா? அப்போ நம்ம டீச்சரை தூக்கின்னு போனதை கண்டுபிடிச்சி கொடுத்த மாஸ்டர் மகேந்திரன் சார்பாக ரித்திகா ஸ்ரீக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வில்லனாக நடித்த சார், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா எல்லாரையும் நல்லா கோர்வையோடு நல்லா சூப்பராக பேசுனீங்க. மற்றும் இசையமைப்பாளர், எடிட்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் அசால்ட்டு மதுரை, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த 2026 அசால்ட்டாக வந்துடலாம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2026 இனிமேல் எல்லாரும் சொல்கிறாங்க சினிமா இதுக்கு முன்னாடி அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு. நம்ம சிஎம் வந்திருக்காங்க, அதனால் நல்லது நடக்கும். எல்லா தொழிலாளர்களுக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இது கை தட்டிடாதீங்க, கை தட்டிடாதீங்க. அப்புறம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு சேலம் ஆர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பேரரசருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அப்படின்னு டீச்சரை தூக்கின்னு போனதை இன்ன வரைக்கும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கும் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் இரத்தத்தின் இரத்தமான லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இந்த விசாரணை கைதி அந்த இடத்துல ஒரு விசாரணை நடக்கணும் அப்படின்றக்காக இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். ராஜன் சார், உங்களுக்கா நான் ஒரு தடவை ஸ்டேஜ் அங்கே பார்த்தேன். ஒருத்தர் கூட உங்களுக்கு ஏதோ மனக்கசப்பு, அப்போ உங்கள் தொடைய அப்படி எடுத்து வாடா அப்படின்னீங்க. அதெல்லாம் நான் பார்த்து வியந்து போனேன். அவ்வளோ ஒரு வீரமான மனுஷன். உங்களுக்கு என்ன சார் அப்படி கஷ்டம்? அவங்க மகன் இன்னைக்கு பேட்டியில் சொல்கிறாரு, எதுவும் ரூமரை கிளப்பாதீங்க அப்படின்னு. ராஜன் சார், உண்மையிலே அப்படி உங்கள் மனசுக்குள்ளே என்னதான் சார் இருந்துச்சு? இந்த ஒரு மேடையிலையும் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் தான் குரல் கொடுத்துட்டே இருப்பீங்க. நிறையா பேர் நினைப்பாங்க அவர் வந்து எல்லாரையும் திட்டுறாருன்னு. அது திட்டலை, அறிவுரை சொல்கிறாரு, புத்திமதி சொல்கிறாரு. ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் சொல்கிறது என்ன, நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் தோணும். அப்படி ஆசிரியர் ஸ்தானத்திலிருந்து மற்ற சின்ன தயாரிப்பாளர்கள் எதுவும் தவறான தெரியாத அந்த மாதிரி விஷயங்களை எதுவும் தேர்ந்தெடுத்துடக்கூடாது. நம்மளை நம்பி வர சின்ன தயாரிப்பாளர்களை யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு கே ராஜன் சார் அவ்வளவு குரல் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் 85 வயசு நான் இருப்பேனான்னு தெரியல. இன்னமும் அவ்வளவு ஒரு உறுதியான உடலோடு தான் நீங்கள் இருந்தீங்க. உண்மையிலேயே அந்த வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு அது உங்களுடைய அடையாளம். உங்களுடைய அந்த வெள்ளை சட்டை
வெள்ளை மனசை உங்களோட மனசை காட்டும். அப்படி ஒரு தங்கமான மனிதர். உங்களுக்கு அப்படி என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு வலதுகரமாக பேரரசு சார்லாம் பல இடத்துல வந்து பேசினதை நான் பார்த்துருக்கேன். ஆரி உதயகுமார் சார் பேசுனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் இவங்கள்ட்ட எதுவும் சொல்லியிருந்தா கூட அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். நீங்கள் அவங்களோட சீனியராக இருக்கலாம், இருந்தாலும் வயது ஆக ஆக எனக்கு தெரியும், என்னோட அப்பா இறந்துட்டார் இதே மாதிரி தான். ஏன்னா வயசு ஆக ஆக அவங்களுக்கு குழந்தை மாதிரி மனசு ஆயிரும். தன்னுடைய பசங்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, காசு பணம் எதுக்குமே ஆசைப்படாமல் அப்படி இருப்பீங்க. நான் அனுபவப்பட்டவன். அதே மாதிரி சிஎம் விஜய் சார் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட அப்பா சந்திரசேகர் சார், அம்மா அவங்கள விட சிஎம் ஆகணும் அப்படின்னு கே ராஜன் சார் தான் அப்போ இருந்து நினச்சிட்டே இருந்தார். ஏன் அடுத்த ஒரு மாற்றம் வரணும் சினிமாவில். எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அனுபவம் பத்தாது. ஆனால் பல பேர் சொல்லுவாங்க, சினிமா ஒருத்தங்க கையில் இருக்குது, அங்கேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி மட்டும்தான் நடிக்கிறவன், பின்னாடி நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியாது. அந்த தயாரிப்பாளரோட வழி என்னன்றது எனக்கு தெரியாது. அது எல்லாம் உணர்ந்து கே ராஜன் சார் அடிக்கடி சொல்லிட்டே வருவார், என்னோட தயாரிப்பாளர் இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்படி ஒரு மாற்று அரசியல் இப்போ வந்திருக்கு. அதை கைதட்டி பார்க்கறதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டீங்க சார். எனக்கு பல இடத்துல நீங்கள் புத்திமதி சொல்லியிருக்கீங்க. இங்கே நான் வந்தப்போ கூட பல ப்ரெஸ்ஸுக்காரங்க என்கிட்ட கேட்டாங்க, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி. ஏன்னா சில இடத்துல நான் கே ராஜன் சார்னால தான் பிரபலமே ஆனேன். எனக்கு அவ்வளோ புத்திமதி சொன்னார். இது எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி, அவர் எனக்கு தந்தை மாதிரி. ஏன்னா மாணவனை திருத்துறதுக்கு அந்த வாத்தியார் இருந்தாதான் அந்த மாணவன் சரியாக வருவான். அதன் பிறகு நான் என்னோட வாளை சுருட்டி கொண்டு ரொம்ப ஜுனூனாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பிக் பாஸ்லாம் போனேன். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் என்னுடைய குணம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்சுது. கே ராஜன் சார், உங்களது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கல். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை, நான் குடும்பஸ்தான் நான் சொல்கிறேன். ஜெயம் ரவி சார், ரவி மோகன் சார், உங்களோட கதர்லாம் நான் பார்த்தேன். அந்த வீடியோவை எடுத்து நான் யாருக்கு அனுப்பணுமோ அந்த வீடியோவை அனுப்பிச்சேன். எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது, யாருக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளோ பெரிய ஆள் வேணால் எடுத்துக்கோங்க, சினிமா மட்டும் இல்லை, அரசியல், தொழிலதிபர் யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நீங்கள் அதை வெளியில் கொண்டு வந்து வேடிக்கை பார்க்குற நிலைமை தான் வந்திருக்கு. பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, பல பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதே மாதிரி நடிகர் பிரசாந்த் அவர்கள், எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பிறகு அடுத்த இடத்தை பிடிக்க வேண்டியவர் தியாகராஜன் சாரோட சன் பிரசாந்த் சார் தான். அவர் பிடிச்சிருக்கணும். அவரும் இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு அந்த இடமே வெற்றிடமாச்சு. அதனால் ஜெயம் ரவி சார், தயவு செய்து சொல்கிறேன், நானும் ஒரு குடும்பஸ்தன், அதனால் உங்களுடைய உடன்பிறவா சகோதரனாக சொல்கிறேன், ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதை தயவு செய்து பெரியவங்க பேசி அதை முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வார்த்தைகளை கொட்டிட்டாக்க, ஏன்னா உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் அவங்க பசங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு 2 பேருமே மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் என்னோட சின்னவரா பெரியவரா இல்லை உங்கள் வயது உடையவனா என்னன்ற எனக்கு தெரியல. ஏன்னா உங்கள் கம்பெனியில் நான் சாப்பாடு சாப்பிட்டவன், சம்பளம் வாங்கினவன், அந்த நன்றி உணவோடு சொல்கிறேன். தயவு செய்து ஜெயம் ரவி சாருக்கு தகுந்த, அதற்கு தகுதி உள்ளவர்கள் அவங்க 2 பேருக்குமே ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இணைத்து வைக்க பாருங்க. ஏன்னா
ஜெயம் ரவி சாரோட குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்க இல்லை அவங்க. எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆர்த்தி மேடம், நீங்கள் என்னோட சின்னவங்களா கூட இருப்பீங்க. உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், உங்களுடைய குழந்தைகளோட நலன் கருதி தயவு செய்து நீங்கள் ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்து நீங்கள் ஒத்துமையாக வாழணும். ஜெயம் ரவி சார், நீங்கள் வந்து கோவத்தில் வந்து சொல்கிறீங்க நான் இனிமேல் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு. எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க சொன்னாங்க, சேட்டலைட்டு நல்லா வியாபாரம் ஆகுறது ஜெயம் ரவிக்கு தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஏன் தமிழ் சினிமா இழக்கணும்? உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக எதுக்கு பல தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கணும்? அதனால் ஜெயம் ரவி சார், ஆர்த்தி மேடம், தயவு செய்து நீங்கள் இல்லைனாக்கா வேற யாரோட ஒத்துழைப்பும் இல்லாமல் நீங்களே பேசி ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா நான் குடும்பஸ்தன், எனக்கு தெரியும். எனக்கும் பல துன்பங்கள் இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் நான் சமாளித்து தான் போயிட்டு இருக்கேன். அதுதான் குடும்பம். ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு பல பேருக்கு தெரியும் அது. ஏன்னா வழி சொல்றதுக்கு ஊரே வரும், ஆனால் வழி சொல்றதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட தட்டுங்க சார். இது எனக்கு மட்டும் இல்லை, ஜெயம் ரவிக்கு மட்டும், எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். வழி சொல்கிறதுக்கு ஊரே வரும், ஆனால் வழி சொல்கிறதுக்கு ஒருத்தங்க கூட வரமாட்டாங்க. என்ன கூட பல பேர் சொல்லுவாங்க, எதுக்கு நீ தேட்டரில் போய் கத்திட்டு இருக்கிற, எதுக்கு நீ அந்த நிகழ்ச்சிக்கு போகிற இந்த நிகழ்ச்சிக்கு போகிற அப்படின்னு. நீங்கள் டைரக்டர் தானே, நீங்கள் ப்ரொடியூசர் தானே, எனக்கு ஒரு வழி காட்டலாம்ல. அதுதான். அதனால் ஜெயம் ரவி சார், தயவு செய்து நீங்கள் இதை புரிஞ்சு 2 பேரும் சுமூகமாக ஒரு முடிவு எடுங்க. அப்புறம் இது விசாரணை கைதி அப்படின்றதால இந்த விசாரணையை சொல்கிறேன் நான். முதல்ல குழந்தைகளுக்கு, அதாவது இப்போ உள்ள குழந்தைகளுக்கு செல்ஃபோனை காமிச்சு அதில் உள்ள ரீல்ஸை காமிச்சு தான் சோறு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. தெரியாதனமாக நம்ம சிஎம் விஜய் சார் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டாரு, இனிமேல் டாஸ்மார்க்கில் 10 ரூபா பணம் வாங்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு. அது சொன்னது தான் சொன்னார். ஆனால் இப்போது எல்லாரும் அதை வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. வேணும்னு அந்த கடைக்கு போகிறது, அவங்கக்கிட்ட வம்பு பண்ணுறது, வம்பு பண்ணி அது ஒரு வீடியோவாக எடுக்கிறது. எதுக்கு நீ 20 ரூபா வாங்குற, 10 ரூபா திருப்பி கொடுத்தாங்க, அந்த பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா திருப்பி கொடுத்துருவோம் இப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, எல்லாத்துக்குமே அரசாங்கம் உங்கள் பின்னாடியே வராதுங்க. நமக்கு தான் சுய ஒழுக்கம் வேணும். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதுல்ல, தண்ணி அடித்தாக்க அது உடல் நலத்துக்கு கேடுன்னு தெரியுது. வேணும்னு அந்த ஒயின் ஷாப்காரங்கிட்ட சண்டை வலிக்கணுன்றதுக்காகவே நீங்கள் போய் அங்கே போய் காசை கொடுத்து, இது வந்து 140 தான் போட்டிருக்கு, எதுக்கு நீ 160 வாங்குற அப்படின்னு நம்முடைய சிஎம் விஜய் சாருக்கு கெட்ட பேர் வாங்கிறதுக்காக சில தீய சக்திகள் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை வந்து நான் டிவிக்கேன்னு வேற, நான் வீடியோலாம் பார்த்தேன், டிவிக்கேன்னு வேற பெருமையாக வேற சொல்றீங்க. எங்கள் அண்ணன் விஜய் சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற, 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற அப்படின்னு. இது எதுக்கு? ஒரு அரசை நல்வழிப்படுத்துவதற்காக நம்ம இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த வீடியோ நீங்கள் எடுத்து போடுறது, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஜாலியாக பெண்கள் ஆடுறதோ ஆண்கள் ஆடுறதோ ஏதோ ஒன்று, அவங்க ட்ரெஸ் போட்டு ஏதோ ஒன்று பல இதெல்லாம் வரும். ஆனால் இப்போ கடந்த ஒரு வாரமாக திறந்தாக்க வெறும் ஒயின் ஷாப் வீடியோ தான் வருது. அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் என்ன தோணும்? தெரியாத பசங்களுக்கும் அது சரக்குனா என்ன, தட்டுங்க சார், தெரியாத பசங்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வரும். நம்மளும் அது என்னன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு. அதனால தயவு செய்து சுய ஒழுக்கம் நம்மள்கிட்ட தான் இருக்கணும். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும், அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்ப சொன்னீங்க எதுனா ஒன்று தப்பு நடந்துச்சுனாக்க இது வந்து திமுகவோட வேலை அப்படின்னு, செந்தில் பாலாஜியோட வேலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் யாரை குறை சொல்லுவீங்க? அதனால தயவு செய்து அந்த தீய பழக்கத்தை விட்டுருங்க. நீங்கள் வீடியோ போடுறதுக்காகவே நீங்கள் ஒயின் ஷாப்புக்கு போறீங்களான்னு தெரியல. அப்போ 10 ரூபா வாங்கினாரு செந்தில் பாலாஜின்னு சொன்னீங்க, இப்போ 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு அது ஒரு தவறான குற்றச்சாட்டை வர சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த வீடியோ பார்க்கும்போது பொதுமக்களை விடுங்க, உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய மகன்கள் மகள்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் பார்க்க மாட்டாங்களா? அந்த சூடு சொரணை உங்களுக்கு வேணாமா?
நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம். விசாரணை கைதி, இத்தனை நாள் அந்த டைட்டில் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல. நல்ல டைட்டில் விசாரணை அப்படின்னு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. கைதி அதுவும் மிகப்பெரிய வெற்றி. விசாரணை கைதி, ஆமாம், அதுவும் அந்த டைட்டில் செலக்ட் பண்ணுவது ப்ரொடியூசர் வெங்கடேஷ் சார். ஓகே, வாழ்த்துக்கள். விசாரணை கைதியை விசாரிக்க வந்திருக்கலாம் இல்லை வாழ்த்து வந்திருக்கலான்னு தெரியல. ஆமாம், கூல் சுரேஷ் வந்து விசாரிக்க தான் வந்திருக்கிறாரு, வாழ்த்த வரல. எங்கள் சேலம் மாறார் எங்கள் அண்ணன், மிக சிறந்த மனிதர், மிக சிறந்த மனிதர். அந்த உதவுற குணம் அவர் கூட ஒரு 10 நாள் பண்ணாலே எல்லாருக்கும் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு தன்மையான ஆள். இன்னொன்று, சினிமாவை நேசிக்கிறவர், சினிமாவுக்காக நேசிக்கிறவர். ஒரு படத்தோட இயக்குனர் அப்படின்னா, ஒரு சினிமாவோட இயக்குனராக ஒரு அன்பை காட்டிடுவார். ஒரு படத்தோட தயாரிப்பாளர், நடிகர் அப்படின்னால அது ஒரு என்னன்னு தெரியல. நீங்கள் நான் பார்க்குறேன், ஒரு பாரராஜனா அவருக்கு உயிர் சார், பாக்கியராஜனா அவருக்கு உயிர் சார், பார்த்திபனா ஒரு உயிர் சார். பாரதிராஜா சாரோட பையன் மனோஜ்குமார் இறந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு இங்கே அண்ணா நகரில் இருந்து அவருடைய பாடி எடுத்து நீலாங்கரை கொண்டு வர்றாங்க. நான் இங்கே போயிருந்தேன். இங்கேருந்து பாடி போது பின்னாடியே போனார் போட்டு. அங்கே நைட்டு அங்கே இருந்து சும்மா விசாரிக்கிறது, ஆறுதல் கூட்டு போகல. அவர் ஒரு மனுஷனை பாருங்கள் எப்படின்னா, ஒரு எந்த அளவுக்கு ஒரு இயக்குனர் நேசிச்சிருக்கார் அப்படின்னா, மறுநாள் அங்கே வர்ற பத்திரிக்கையாளருக்கும் சரி, காவல்துறையினருக்கும் சரி, அங்கே வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் சரி, தண்ணியிலிருந்து, டீயிலிருந்து, கால் டிஃபன், மத்தியான சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் ஒரு தனி மனிதனா ஒரு ஆள் இருந்து அரேஞ்ச் பண்ணார் சார். அவர் நான் அன்னைக்கு ஃபுல்லாக கூடவே இருக்கேன். எல்லாரும் வராங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, போவாங்க. இவர் ஒரு பக்கம் ஃபோன்லேயே இருப்பார். வந்துருச்சா, அனுப்பிட்டியா, 11க்குலாம் இங்கே சாப்பாடு இருக்கணும். அப்புறம் போலீஸ் எத்தனை பேர் எண்ணுவார், பத்திரிக்காரங்க எத்தனை பேர் எண்ணுவார். இது என்னென்னா, ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடியது தான் இதை பண்ணுவான் ஃபஸ்ட்டு. இந்த நட்பு, பாரராஜா மேலே நட்பு எப்படி இருந்துச்சு அவருக்கு? ஏன்னா சில மேடைகளில் சில விஷயங்கள் நம்ம சொல்லித்தான். அன்னைக்குன்னா எந்த அளவுக்கு இவர் சினிமாவை நேசிக்கிறாரு, சினிமா இயக்குநர்களை நேசிக்கிறாரு, இந்த கலையை நேசிக்கிறாருன்னு அன்னைக்கு பார்த்தேன். இன்றைக்கும் இந்த மேடையில் வந்து ஒரு சிறு பட்ஜெட் படம் இன்றைக்கி வந்து உட்காந்து வாழ்த்துறாருன்னா சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளம். நன்றிண்ணா. ஒரு இறுக்கமான சூழல், இதை மீறி பேச வேண்டிய சூழல். மாஸ்டர் மகேந்திரன், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மாஸ்டர் மகேந்திரன்னா குழந்தை நட்சத்திரமாக தான் மாஸ்டர் மகேந்திரன் சொன்னோம். அதுக்கப்புறமும் மாஸ்டர் மகேந்திரன் வந்துச்சு. எங்கே மாஸ்டருங்கிற படத்தில் பின்னிட்டார், நல்ல பேர் எடுத்தார். அப்போ சில பேர் வந்து மாறாது, அது வந்து ஆண்டவன் எழுதி வச்சிட்டான். அப்போது குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது மாஸ்டர் மகேந்திரன், அப்புறம் ஹீரோ ஆனதுக்கப்புறம் மாஸ்டருங்கிற படத்தில் நடிச்சுட்டு மாஸ்டர் மகேந்திரன். அவர் எனக்கு சீனியர் தான் அவர். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி
ஆமாம், உட்காருங்க. எதிரும் படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே, அதில் ஒரு குழந்தை நட்சத்திரம். சாட்டர்டேனா நான் போய் கூப்பிடணும், சாட்டர்டே வாங்கன்ட்டு ஒரு லுக் விடுவார். உடனே வந்துட மாட்டார், அவர் ஆர்டிஸ்டில். ஆமாம் ஆமாம், வரேன் வரேன் பாரு, கூட வரணும்ல, வரேன்னு போன அர்த்தம். ஆமாம், அப்போ நான் சரி என்னடா திருப்பி சாட்டர்டே, ஸோ வரேங்க பாரு. அதுக்கப்புறம் டைலாக் கேட்பார், நம்ம டைலாக் படித்து காட்டணும் அப்படி கேட்பார். ஆமாம், என்னென்னா அந்த குழந்தையா இருக்கும்போது ஒரு நடிகருக்குள்ள அந்த கெத்து இருக்குல்ல, அப்போவே பார்த்தேன் அவர்கிட்ட. எனக்கெலாம் அப்போது நம்ம வேறு மாதிரி, நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓகே, அப்போ அவர் குழந்தை நம்மளும் கொஞ்சம் அவரோட அப்போவே ஒரு 15-20 வயசு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போவே கோவம் உள்ள இருக்கான், அவனே என்ன கெத்து காட்டுற அப்படின்ட்டு அவன் காட்ட முடியாதுல்ல. ஏதாவது நான் திட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் பிடிச்சிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன வேலை தூக்கிடுவாங்க. ஆமாம், அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனால் அப்போது அந்த சூழலில் பார்க்கும்போது ஒரு பந்தாவாக தெரிஞ்சிச்சு. அது பந்தா இல்லை, கெத்து, நடிகண்டா அப்படிங்கிற ஒரு கெத்து. அந்த கெத்து தான் இன்னைக்கு நீ சினிமாவில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். வெற்றி அடையிற மட்டும் வெற்றி இல்லைங்க, நான் சொல்கிறேன். வெற்றி அடைய மட்டும் வெற்றி இல்லை, வெற்றிக்காக எவன் தொடர்ந்து போராட்டிக்கு இருக்கானோ அதான் வெற்றி, அதான் வெற்றி. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு தில்லு வேணும், அதுக்கு ஒரு மன திடம் வேணும். எங்கடா போகும் எங்கள் சினிமா, என் சினிமா அது, நான் வெட்டிச்சு தீருவேன் அப்படின்னு அது ஒரு போராளி. வெற்றி அடைஞ்சிட்டா அது வெற்றி முடிஞ்சு வச்சு, வெற்றி அடைஞ்சிட்டான். அந்த வெற்றியை நோக்கி ஒருத்தன் பயணிக்கிறான் பாருங்க, லட்சிய பயணம். எதுவுமே காதல் அப்படித்தான், ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோம், அவள் சம்மதிக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கிற போராட்டம், கல்யாணம் பண்ணிட்டா முடிச்சு வச்சு என்ன கூல் சார், அவ்வளோ சில விஷயம் அவருக்கு தெரியும். அது மாதிரி மகேந்திரன் சார் இதுக்கா சொல்ல, இதான் சார் லைஃப். ஜெயிக்கிறோட சார், ஜெயிக்கிறக்க போராடும்ல, அது லைஃப் சார். ஜெயிப்பீங்க, அண்ணா ஜெயிப்பீங்க. இப்போ 2 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் நம்ம நடிகர் உன்னிகிருஷ்ணன் அடுத்த போராடி ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவரும் ஏதாவது ஒரு படத்தை நம்ம தொடர்ந்து நடித்து எங்கேயாவது ஒரு படத்தை பெயர் வாங்கிட மாட்டோமா அப்படின்ட்டு. ஒரு நடிகர் மட்டும் இல்லை, அவர் நடிக்கிற படத்தில் அந்த தயாரிப்பாளருக்கு பக்கபலமாக இருப்பார். அது எங்கேயும் படம் நின்றக்கூடாது, அதை ரிலீஸ் பண்ணி திரையிற வரைக்கும் கூட இருக்கிற நடிகர்னா உன்னிகிருஷ்ணன். ஏற்கனவே பல குரலை சந்திச்சார், அப்போ நான் கூட இருந்துக்கனால பெரிய பஞ்சாயத்தாக நினைச்சு, அதனால சொல்கிறேன். உட்காருங்க. அசால்ட்டு மதுரைனால அசால்ட்டு தான் சார். ஏன்னா எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, அடை பார்த்துக்குவாங்க. அது மதுரைங்கிறது அது மண் அசால்ட்டாக. நீங்கள் கரெக்டாக எனக்கு அசால்ட்டு மதுரைங்கும் போதே மதக்கார நினச்சேன். அப்போ அது மண் மையமா, நீங்கள் பூர்வீகம் மதுரைனாலே அதுதான் உங்கள் மண், நீங்கள் மண்ணின் மைந்தன். ஓகே, நீ அசால்ட்டாக ஜெயிச்சிருவீங்க. 2026 நமக்கு நீங்கள் இல்லை, நிறைய பேருக்கு 2026 நமக்குன்னு ஆகிப்போச்சு. அதனால் உங்களுக்கு 2026 கை கொடுக்கும். உட்கார். கவிஞர் கலைக்குமார் அவர்கள், சரவணன் அவர்கள். ஆமாம், கவிஞர்கள் கவிஞருக்குள்ளே ஒரு சாப்பு கேட்டுருக்கு. எல்லாருக்கும் தனித்தனியாக செலவு போட்டாங்க. இந்த கவிஞர்னாலே அங்கே தான் எல்லாம் எல்லாரும் சுருக்குவாங்க, சம்பளம் தர மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாங்க. கவிஞர்னா 1 லட்சம் கட்ட 10,000 தான் ஆரம்பிப்பாங்க, அப்படி தானே? இருந்தாலும் சில கவிஞருக்கு அந்த யோகம் கேட்குற பணத்தை கொடுப்பாங்க. வளர்ந்து வர கவிஞர் எல்லாமே என்னென்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன, இப்போதைக்கு படங்களில் பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அப்போ ஒரு இடத்துலையும் 6 பாட்டு 7 பாட்டு அப்படி இருக்கும். இப்போல்லாம்
படங்களை பாடல் இருக்கிறது அதிர்ஷ்டம், அதில் நம்மளுக்கு வாய்ப்பு வருது பெரிய அதிர்ஷ்டம். ஆமாம், அப்படியே பயணிப்போம். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வில்லன் ராமச்சந்திரன். ஆமாம், ஓகே, சூப்பர். ஆமாம், நீங்கள் ஒரு டைலாக்டியே மறந்துட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் அரசு வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வர போகிறேன்ட்டு. நிறைய பேர் சினிமா விட்டு அரசுக்கு போகிறாங்க. நீங்கள் உள்டாவா அங்கேருந்து இங்கே வரீங்க. எல்லாம் ஒரு பரிமாற்றம் தான் பண்ணுற. நீங்கள் அங்கேருந்து போகிறோம், நீங்கள் அங்கேருந்து வாங்க, ஈக்குவல் ஆயிரும் உட்காந்து. இல்லைன்னு அப்புறம் எங்கள் அப்பா நடித்தார் அண்ணன். ரொம்ப யதார்த்தமான ஒரு வில்லேஜ், ரொம்ப யதார்த்தமான ஒரு முகம் பண்ணினேன். ஆனால் இப்போ சேவ் பண்ணி கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எனக்கு அடையாளம் தெரில. அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் அவரை பார்த்த தேவமாக தெரில, வாய்ப்பு கேட்டு வந்த மாதிரியே இருக்கார். ஆமாம், இப்போ நான்லாம் இப்போ வந்து பெரிய தயாரிப்பாளரோட நான் இப்போ மதிக்கிறது யார் தெரியுமா? சின்ன தயாரிப்பாளர் தான். ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய நடிகர் எல்லாருமே அவங்க ஏற்கனவே கோடி கோடி சம்பாதிச்ச டெக்னீஷியன் தான் போடுறாங்க. நம்பர் 1 கேமராமேன், நம்பர் 1 மியூசிக் டைரக்டர், நம்பர் 1 ஆர்ட் டைரக்டர், கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய ஆளுக்கு தான். எடிட்டர் எல்லாம் பெரிய ஆள் போவாங்க. அவங்க ஏற்கனவே காரு பங்களா செட்டில் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன புடிசை தான் சார் ஒரு 6 மாதம் வாடகை கொடுக்காமல் இருக்கிற ஒரு மேக்கப் மேனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஷூட்டிங் போய் 7-8 மாதம் இருக்கும். அந்த உதவி இயக்குனருக்கு உங்களை மாதிரி பிடிச்சதான் வாய்ப்பு கொடுப்பாங்க. நான் வந்து இப்போதைக்கு நான் தலை வணங்குறது சின்ன பிடிச்சவர் தான். அவங்க தான் நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கீங்க. இந்த சினிமாவில் 80% 80% நலிந்த தொழிலாளர்கள் தான். அவங்கள வாழ வைக்கிறதே உங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர் தான். அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள். நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள். இருக்கிறவனுக்கே அள்ளி கொடுக்குறதில்ல, எல்லாரும் கொடுக்குறவங்க தான் தயாரிப்பாளர். வாழ்த்துக்கு சார். உங்களால் இந்த படத்தில் நிறைய பேர் சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய பேர் சோறு போட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கு. அப்புறம் இந்த படத்துக்கு நான் தான் இயக்குனரா உட்காரன் அப்படின்னு அவருக்கு சந்தோஷத்தை உட்காந்துருக்காரு. அவர் தான் மணிகண்டன். இவ்வளவு சாப்பிட்டா பார்த்ததில்லை, என்னையே ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்கு. ஃபியூச்சரில் என்ன பண்ணி வந்துடுவீங்க என்ன? சரி, நல்ல கதை இருக்குன்னு நினைக்கிறேன். விசாரணை கைதி டைட்டிலே ஒரு இது இருக்குது, சென்டிமெண்ட்டு இருக்கு. அதை நீங்கள் சொல்லிடுங்க, இவருக்கு நான் என்ன வேலை பார்க்குறது தெரியல. தொகுப்பாளினி யார்? கார்த்திகா? காயத்ரி நினச்சேனா? அது தெளிவாக சொல்லுங்கள். நான் வந்து காயத்ரியாக ரெண்டுக்கும் ஒரே சேம். ஓகே. இந்த படத்தின் பிஆர்ஓ ஸ்பெஷலாக கூல் சுரேஷ் அழைத்து வந்த கார்த்திக்கு நன்றி. அதே மாதிரி தொகுப்பாளினி கதாநாயகி காயத்ரிக்கு நன்றி. ஆமாம், எனக்கு காயத்ரி விழுந்துச்சு. சரி, உங்களுக்கு உங்கள் மனசில் பேசுகிறது எங்களுக்கு விழுந்துச்சு, எனக்கு வேற ஒன்று. பிரசாத் லேப் இந்த மேடை அதிக நேரங்கள் நாங்கள் செலவிட்ட மேடை. அதிக நேரம் அதிக விழாக்களில் நான் இங்கும் பலர் ஒருவரோடு பங்கெடுத்து செலவிட்டோம். பல தருணங்கள் ஒன்றாக பயணித்தோம். பூஜையாக இருக்கட்டும், படம் சில படம் பார்க்குறதா இருக்கட்டும், ஆடியோ லான்ச் என் கையிலும் தயாரிப்பாளர் கே ராஜனின் அந்த இரும்பு கரங்களும் சேர்ந்து பல இசை தட்டுகளை வெளியிட்டிருக்கிறோம். நேற்றுலேருந்து இன்னைக்கு இப்போ கூட நம்ப முடியல. ஏன்னா ஒருத்தர்
ஒரு யாரோ தயாரிப்பாளர், ஒரு நடிகர், யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த கேரக்டரை பொறுத்து நம்ம நம்பிடுவோம். ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஜிவி அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர், ஜி வெங்கடேசன், அதான் நாயகன் படம், மௌனரகம் படமும் தயாரித்தவர். அவருக்கே ஒரு கடன் பிரச்சனை. அவர் இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டார், தற்கொலை. அப்போ அதுக்காக காரணம் தெரிஞ்சது, இந்த கடன் தொழிலில் இறந்துட்டார். ஓகே, காரணம் தெரிஞ்சு நம்மளுக்கு. அப்போ இறந்துட்டார், என்ன ஒரு அணுவாக போட்டோம். இப்படி இவ்வளவு பிரமாண்டமாக படம் பண்ண ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படியா அப்படிங்கிறது நம்ம ஆதங்கப்பட்டோம். இந்த கே ராஜன் ஒரு தைரியத்தின் அடையாளம், துணிச்சலின் அடையாளம். எவ்வளவு தன்னம்பிக்கை, எத்தனை பேருக்கு அவர் இந்த மேல அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. ஒன்னே ஒன்று தான், இந்த கே ராஜன் என்பவர் தயாரிப்பாளரா, இயக்குனரா, நடிகரா, இது எல்லாத்தையும் விட ஒன்று சார், சினிமா மீது அக்கறை உள்ள மனிதன் சார். இந்த சினிமா நல்லா இருக்குன்னு நினைச்ச, உண்மையிலே நல்லா இருக்குன்னு நினைச்ச ஒரு உன்னத உள்ளம் சார் அவர். இங்கே பேச சும்மா ஆவேசம்லாம் அவர் பேசிட்டு போல, ஆதங்கம். இப்படி தயாரிக்கிறாங்களே, இப்படி பிளான் பண்ணாமல் பண்ணுறாங்களே, இவ்வளோ சம்பளம் பேசுகிறாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண முடியலையே, தியேட்டர் நம்ம கையில் இல்லையே, பொய் கணக்கு கட்டுறாங்களே, எத்தனை விஷயங்கள் சினிமாவில் இருந்துச்சு. அத்தனைக்கும் குரல் கொடுத்த ஒரே மனிதன், ஒரே ஆள், கே ராஜன். எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு? எப்படி சார்? ஒரு மனுஷன் 85 வயசு சார், இன்னும் ஒரு 6-7 வருஷம் கலந்துருந்தா உங்களை இயற்கையே கூட்டி போயிருக்கும்ல. இவ்வளோ வயசு, இவ்வளோ ஆயுசு நம்மளுக்கு. 85 வயசுல ஒருத்தருக்கு தற்கொலை பண்ணுங்கிற ஒரு தோணுச்சுன்னா உலகத்தில் அதான் சார் மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. முதுமையில் வந்து ஒரு ஒரு ஆயுசு முடிவு போகிற காலத்தில் ஒரு தற்கொலை பண்ணுற முடிவு பண்ணுறானா, எவ்வளோ பெரிய கொடுமை இது. அப்போ அந்த மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் நேற்று நினச்சி பார்க்குறேன், இந்த வயசில் எப்படி தோணிருக்குன்னு தெரில. உங்களுக்கு 30 வயசில் போகலாம், 40 வயசில் தோணலாம், 50 வயசில் தோணலாம். எப்படி 85 வயசில் இப்படி ஒரு மனுஷனுக்கு தோணும்? அப்படி தோன்றது தான் எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். நீங்கள் சாதாரண ஒரு சால்வான ஆள் இல்லையே, சாதாரண ஒரு மனிதன் இல்லையே. பருவாபாச்சரில் திருட்டு விசிறிய உள்ள புகுந்து ஒத்தால் தனி மனுஷனா போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனீங்கல்ல, அந்த கே ராஜன் எங்கே சார்? எங்கே சார் கே ராஜன்? ஆத்துல விழுகிறக்கா? விழுந்து போன சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு அவ்வளவு பேச்சு பேசினீங்களே, போய் ஆத்துல விழுந்துட்டல சார். புரியல நம்மளுக்கு. அப்போ எதை நம்புறோம் தெரியல. ஒருத்தர் இவ்வளவு தைரியமா இருக்காரு, இவ்வளவு துணிச்சலா இருக்காருன்னா அப்ப அங்கேயும் விதி விளையாடுது. என்ன பிரச்சனைங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது, என்ன யாரும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்லுவார் சார், நான் வந்து டோட்டலா எல்லாத்தையுமே நான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்றேன். இங்கே பல இசை வீட்டுக்கு நான் வந்திருக்கோம், அங்கே உள்ள ரூமில் பேசுவோம். என்கிட்ட ஒரு 2-3 தடவை ஒரு விஷயம் பேசியிருக்காரு, எங்கிட்ட மட்டும் இல்லை, சில உட்கார பேசியிருக்காரு. அப்போ தான் அவர் முகத்தில் ஒரு கவலையை பார்த்தோம். மற்றெல்லாம் போர்டு அவர் ஆட்டுக்கு ரொம்ப அப்படி இருப்பார், இரும்பு மனித மாதிரி இருப்பார். நான் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கேன். என்கிட்ட கடன் வாங்கும்போது அவ்வளவு அவங்க சூழ்நிலை சொல்லி நாமள பாவம் பார்த்து கோடிக்கணக்கில் என் கடன் வெளியே இருக்கு. ஆனால் ஒரு ரூபாயை திரும்பி தர மாட்டேங்கிறான். கேட்டு பார்க்குறேன், தர மாட்டேங்கிறான். இந்த ஒரு விஷயம் மட்டும்
அவர் பர்சனலாக எங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கடன் கொடுத்து அவனால் வாங்க முடியலைங்கிற மட்டும் தெரியும். ஆனால் எனக்கு என்ன, இது வந்து அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருக்குமான்னா அது தெரியல. நம்ம பணம் கொடுக்க வேண்டிய இருக்குன்னா தான் அது வரும். போனால் போயிட்டு போகுது, 5 கோடியா 10 கோடியா தரலையா போ அப்படின்னு நினைக்கிறாலும் ராஜன் சார் இந்த முடிவு எடுத்து பெரிய விஷயம். என்னென்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன சார், இப்போது ஒரு தயாரிப்பாளர் இறந்துட்டாலே படம் பண்ணி கடனாளாகி இறந்துட்டாருங்கிற மாதிரி தான் எல்லோரும் பேசுகிறாங்க. இப்போ பேசுகிறாங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவர் படம் பண்ணி பல வருஷம் ஆகிப்போச்சு. அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்கிறேன், அவர் இந்த நேரத்தை அவர் சொல்லிக்கிறது சினிமாவுக்கு படம் பண்ண வரணும். எல்லாரும் நிறைய படம் பண்ண வராங்க, எல்லாம் வாங்க, நல்ல படம் பண்ணுங்க. ஒரு வர தயாரிப்பாளர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்களாம் படம் பண்ண வந்தால் தான் சினிமா வாழும். சார் சொன்ன மாதிரி பிடிச்சி வந்துட்டே இருந்தா நீங்கள் பண்ணும்போது நாங்கள் சம்பாதிக்க முடியும், நாங்கள் சாப்பிட முடியும். ஆனால் எங்களுக்கு சோறு போட்டுட்டு எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு யாருக்குமே அந்த சம்பள பாக்கி இல்லாமல் எல்லாத்துக்கும் நீங்கள் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் கிடைக்காம போயிருதில்ல சார். 3 கோடி 4 கோடியை பணம் போட்டு படம் பண்ணுறீங்க, யாருக்கும் பாக்கி இல்லை. இப்போ நான் படம் டேரக்டர் வச்சுக்கல, எனக்கு பணம் பாக்கி நான் ஒன்று கம்மி கொடுத்துருவேன். பெப்சியில் கேமராமேனுக்கு பணம் வரல அப்படின்னா அவர் சங்கத்தில் கம்மி கொடுத்துறாரு. ஒரு மேக்கப் மேனுக்கு பேலன்ஸ் இருக்குன்னா அவர் போய் அவர் சங்கத்துக்கு கம்மி கொடுத்துறாரு. அப்போ இந்த சங்கங்கள்லாம் என்ன பண்ணுது, அவங்க டெக்னீஷியனுக்கு என்னென்ன தேவையோ வாங்கி கொடுத்தா படம் ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ 3 கோடி 4 கோடிக்கு படம் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் செட்டில் பண்ணால் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா டெக்னீஷியனுக்கும் சங்கம் இருக்குது இன்னைக்கு. ஆனால் நீங்கள் 3 கோடி 4 கோடி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த 4 கோடிக்கு பிடிச்சது கிடைக்குதா? லாபம் தேவையில்லை, போட்ட காசு கிடைக்குதா? விழிப்புணர்வு வேணும் சொல்லணும். படம் வர்றவங்களுக்கு எல்லாருமே வியாபாரம் இருக்கணும், அவங்களும் சம்பாதிக்கணும், நம்மளையும் சம்பளம் கொடுக்கணும். அப்போ புதுசாக வர தயாரிப்பாளர்கள் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் படம் பண்ண வாங்க. அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் யாரை வச்சு படம் பண்ணுறீங்க, யார் டைரக்டர், யார் ஹீரோ, என்ன பட்ஜெட். நீங்கள் ஒரு முறை தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது, அங்கே நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, நிறைய வழிகாட்டிலாம் இருக்காங்க, நிறைய படம் பண்ண அனுபவம் இருக்காங்க. ஒன்றுமே இல்லை சார், இதான் கதை, ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ இந்த பட்ஜெட்டு சொல்கிறாங்க சார், படம் பண்ண போகிறோம் சார் அப்படின்னு அவங்கள்ட்ட உட்காந்து 2 நாள் 3 நாள் நீங்கள் ஒரு கவுன்சிலிங் உட்காருங்க சார். தேவையில்லாத செலவுலாம் பண்ண விடாமல் அவங்க பார்த்து ஓரளவு ஐடியா சொல்லுவாங்க. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது, யாரோ சொல்ல நம்பிட்டு பணத்தை இறக்கிறாங்க. 4 கோடி பண்ணுங்க, 8 கோடிக்கு பிஸ்னஸ் ஆகுமாங்க, இழுத்து விட்டுறாங்க. புதுசாக என்ன தெரியும் சினிமா பற்றி? சாக்லேட்டு 1 கோடி போகுது, தியேட்டர்கள் 2 கோடி போகுது, ஓடிடி ஃபிளாட்ஃபார்ம் அதுக்கு 2 கோடி போகுது. மயங்கிறாங்க சிலர். சினிமா வந்து நான் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, சினிமா நல்லா இருக்கணும் இப்போ சொல்கிறேன். நான் வந்து டெக்னீஷியன் தான், நான் ஒரு தொழிலாளி தான். இருந்தால் சொல்கிறேன், சினிமா நல்லா இருக்கணும்னா முதல்ல தயாரிப்பு நல்லா இருக்கணும் சார், தயாரிப்பு நல்லா இருக்கணும் சார். ஒன்றுமே மாதிரி போயிடுச்சு. ஒரு பிடிச்சி வர்றாங்க, அடுத்த படம் பண்ண போகிறதில்ல. ஒரு பிடிச்சி வர்றாரு, ஒரு படம் தான், எத்தனை நாளைக்கு தாங்குங்கிறேன். வரக்குள்ள பிடிச்சி ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எத்தனை காலம் சினிமா ஓடும்? வர ப்ரொடியூசர் வந்து ஒரு 5-6 படமாவது பண்ணாதான் ரவுண்டில் இருக்கும். இப்படி ஒன்று எத்தனை வருவாங்க? அது மாதிரி இப்போ ஒரு ராஜன் சார் இறந்தவங்கன்னு கடன் தொல்லைன்றாங்க. அது இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தால் நான் சொல்கிறது இந்த சமயத்தில் சொல்கிறது, தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அவங்க போட்ட காசை எடுக்கணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் உஷாராக நீங்கள்
நீங்கள் யாரோ சொல்கிற பேச்சு கேட்டாலும் பணத்தை இறக்கிறாதீங்க. நீங்கள் போட்ட காசு வரணும் அப்படின்னா நீங்கள் புடிசில் கன்சல்ட் பண்ணுங்கள், அனுபவசல்கிட்ட கேட்டுங்க, அனுபவசலை கூட வச்சுங்க தயவுசெய்து. அப்போ தான் கொஞ்சம் நீங்கள் யாரும் ஏமாறாமல் இருப்பீங்க. சில பேர் வருவாங்க, ஆசைக்கு படம் எடுப்பாங்க, வந்தால் வருது போனால் போகுது, அது பிரச்சனை இல்லை. நான் ரோடு இருக்கேன், பையன் ஹீரோ, அவனுக்காக 3 கோடி இருக்கிறேன், அது லாபம் தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அப்படின்னா கூட அதில் தேவையான செலவு பண்ணணும்ல. அது இது கொஞ்சம் இந்த சூழலை சொல்ல வேண்டிய. அப்புறம் இன்னொன்று ஒரு பேசினார் குல்ஸ்ரீஸும், சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும், அது ஊடகங்களும் சில இதில் மிகைப்படுத்தும், சில விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள்லாம் பர்சனலாக போகிறது நல்லது. சினிமாக்காரங்களும் மனுஷங்க தான், இங்கே நடிகர்களும் மனுஷங்க தான், டைரக்டரும் மனுஷங்க தான், தயாரிப்பாளரும் மனுஷங்க தான், எல்லாம் மனுஷங்க தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், லைஃப் இருக்கும். இந்த விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு குடும்பத்தில் விவாகரத்துன்னு வந்தால் அது துக்க வீட்டுக்கு சமானம் சார். வெளியே பார்வைக்கு நம்ம 1000 விமர்சனம் பண்ணிக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இது அவங்க மேலே குத்தமாக இருக்கலாம், இவங்க மேலே குத்தமாக இருக்கலாம், நீங்கள் அம்மா பேசலாம். அந்த வீடு ஒரு துக்க வீட்டுக்கு சமானம். அதில் ஆண் மேலே தப்பா பெண் மேலே தப்பா தெரியாது. ஆண் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை பெண்ணும் தப்பு பண்ணியிருக்கலாம். அதை நிர்ணயிக்க நம்ம இல்லை, அது கோர்ட். அது கோர்ட் சொல்லுவோம், யாரும் தப்புன்னு கோர்ட்டு சொல்லுவோம், அது பார்த்துக்கட்டும். நம்ம யுகத்தில் போய் இவன் தப்பு பண்ணியிருப்பான், அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கு தேவையில்லை சார், அசிங்க சார். இன்னொரு குடும்பத்தை போட்டு அலசி ஆராயலாம் நமக்கு தேவையில்லை சார். அவன் கோர்ட்டு போனாலும் கோர்ட்டு அவன் பார்த்துக்கிட்டேன் சார். இன்னொன்று அவங்களும் பொதுவில் வரும்போது தான் விமர்சனம் வருது. அந்த சினிமா இங்கேருந்து நிறையா இந்த விமர்சன பேரில் நிறைய அதுவும் ரொம்ப விமர்சனம் நோக்கடிக்கிறாங்க. நமக்கு ஒரே விஷயந்தான், ராஜன் சாருடைய ஆத்மா சாந்தி அடையணும். ஆமாம், அதுக்கெல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அது இந்த விசாரணை கைதி நல்ல வெற்றி அடைந்து எங்கள் தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாரை தொடர்ந்து படம் பண்ணணும். தொடர்ந்து எங்கள் மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கெலாம் இங்கே கொஞ்சம் வாழ்வாரத்தை காப்பாற்றணும். இந்த படம் வெற்றி அடைந்து இந்த படத்தை ஒர்க் பண்ண நடிகரும் சரி, தொழில்நுட்ப கலைஞரும் சரி, எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.